ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி நான் ரொம்ப யம்மியாக பால்கோவா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பால்கோவா செஞ்சாலே அடி பிடிக்காத அளவுக்கு செய்யணும். ஸோ அதுக்கு நான் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் க்ரீம் மில்க் எடுக்கிறேன். ஸோ 1 லிட்டர் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாத்திரம் குட்டியாக இருக்கிறதுனால நான் 1/2 லிட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ பால்கோவான்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. இது கூடவே இருந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டணுங்க. ஏன்னா நான் கரண்டி உட்டு கரண்டி என்கிட்ட காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவாவில் இதை ஆட் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த கரண்டியை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபே வர மாட்டேது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ எனக்கு கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ பால் நல்லா நுர வருதுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சுகரும் ஏலக்காய் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். நமக்கு ஒயிட் கலர் ஆகிறதுக்கு நமக்கு சுகர் ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வரும். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் முடிஞ்ச இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் ஒன்றோட ஒன்று திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்யை ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு திக்கான ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.